தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் பட்ஜெட் தாக்கல் அறிக்கை போதுமானதாக இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தின் போது பேசிய அவர், இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும், ஏழை எளிய மக்கள்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். சில நலத்திட்டங்கள் தொடர்கிறது, சில நல்ல அறிவிப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் மோசம் என்று சொல்ல முடியாது. வரவேற்க வேண்டிய அம்சங்களை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இது போதுமானதல்ல. உள்ளபடியே இது ஒரு புதிய கட்சி, புதிய முதல்வர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவார், அறிவிப்புகளை செய்வார் என்று எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு பொய்த்திருக்கிறது. ஒரு பக்கம் வரவேற்கத்தக்க நல்ல அம்சங்கள் இருந்தாலும் முழுமையாக இதை வரவேற்றுவிட முடியாது. அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை சொல்லிதான் வந்தாங்க. ஆனா இது பழைய மந்தையில் புதிய கல்லுங்கிற இல்ல நிலவுகிற முதலாளித்துவத்திற்கு மாற்று என்பது இடது. முன்னர் முதல்வர் இருந்தார், இப்போது புது முதல்வர் வந்திருக்கிறார். முன்னர் திமுக, இப்போது தாவேக. இதுதான் மாற்றம். அடிப்படை மாற்றம் என்பது நிலமற்றவர்களுக்கு நிலம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வறுமையிலிருந்து விடுபடுவது, தன்னியல்பில் நாடு முன்னேறுவது.